கிராம்பு பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. குடும்பத்துல இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. 3 பேர் இருக்கீங்கன்னா 3 கிராம்பு மொக்கோட இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சாம்பிராணி கப் சாம்பிராணி ஏத்துறீங்கன்னா அது, அல்லது இந்த கொட்டாங்குச்சியில தீ மூட்டுறீங்கன்னா அதை கூட நீங்க வச்சுக்கிட்டு தீ மூட்டிட்டு ஆகும் மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அம்பாள் கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு குங்கும அர்ச்சனை செய்த பின்னாடி அந்த கிராம்பு இருக்கு இல்லையா, அதை கிண்ணத்துல முதவே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிராம்பை நெய்யில முக்கி எடுத்துக்கிட்டு, எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க, நாங்க 4 பேருமே குடும்பத்துல ஒற்றுமையாக இருக்கணும். என் கணவர் என்னை எப்பவுமே என்னுடனேயே என்னை அன்பு பாராட்டி என்னிடம் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கிராம்பை அந்த தீயில போட்டுருங்க. நல்லா சாம்பலாக்கின பின்னாடி அதை எடுத்து டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணிட்டு, பைப் தண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதுல விட்டுருங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல சதா, அவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த கிராம்பு பரிகாரத்தை அம்பாள் முன்னாடி அன்னைக்கு நீங்க செஞ்சுக்கோங்க. கட்டாயம் பாத்தீங்கன்னா அதுல நல்ல மாற்றம் தெரியும். நம்ம பெரியவங்க செஞ்சு நான் கண்ணால பார்த்திருக்கேன். அதனாலதான் திரும்ப திரும்ப கிராம்பு பரிகாரத்தை செய்ய சொல்லி நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன். அது செய்து நிறைய பேருக்கு நல்ல பலனே கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த கிராம்பு பரிகாரத்தை இந்த அம்மன் பூஜையில ஆடி முதல் செவ்வாய் என்று செய்யக்கூடிய அம்மன் பூஜையில செஞ்சுக்கோங்க. நல்ல பலன் கண்டு குடும்பம் ஒற்றுமையாக, பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்னா சேருவீங்க. கருத்து வேறுபாட்டுடன் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையுடன் நல்ல சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு நான் உறுதிபட சொல்றேன். அம்மன் கிட்டையும் நான் பிரார்த்திக்கிறேன்.